ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தா விசிகா தோழர்களுக்கு. அதாவது நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்காக அரசியல் மேடையில் தொண்டை தண்ணி வத்த கத்தி நமக்காக பேசிக்கிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா களப்பணியிலையும் நமக்காக உழைச்சிக்கிருக்காங்க. பாராளுமன்றத்துலேயும் நம்மளுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக்கிருக்காங்க. இப்படி நமக்காக உழைக்கிற ஒரு மாபெரும் தலைவரை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம வீட்டு கல்யாணம், காது குத்து, அது மாதிரி கிரகப்பிரவேசம், இப்படி நிகழ்வுகளுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவர் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். ஏன்னா யாருமே பார்த்திங்கன்னா விடிய காலம் 2 மணிக்கெலாம் தொண்டர்களை சந்திக்கவே மாட்டாங்க. அப்படி தன்னுடைய தூக்கத்தை இழந்து இப்போ ஒரு சமீபத்திலோட ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கால்லாம் பயங்கரமாக வீங்கியிருக்கு, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. இப்போ கண் வீங்குதுன்னா பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமையினால கண் வீங்கும். இப்படி தூக்கத்தை இழந்து ஒரு சுயநலம் இல்லாமல் திருமணம் கூட பண்ணிக்காமல் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு தலைவரை நம்ம எந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு புரியணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்காக இன்னும் நீண்ட நெடு போராட்டங்கள், நீண்ட நெடு களப்பணிகள் இதெல்லாம் ஆற்ற வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்னஞ்சிறு நிகழ்வுகளுக்கெலாம் கூப்பிட்டு அவருடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் நமக்காக இன்னும் முழு மூச்சில் எவ்வளோ உழைக்கணுமோ உழைக்கட்டும். அதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கான வழியையும் அவங்களுக்கு விடுவோம். ஏன்னா நம்ம தொண்டர்கள் கூப்பிட்டாங்க, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அன்புக்கு அடிமணிஞ்சு அவங்க தடுக்க முடியாமல், மறுக்க முடியாமல் பல்வேறு தேவைகள் கலந்துக்கிறாங்க. அவன் தூக்கம் இல்லாமல் நமக்காக அப்படி அரும்பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க தலைவருக்கு நம்ம தான் சரி அடுத்தடுத்து தேவைகளில் அவங்கள அழைக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக எங்களுக்காக களப்பணி ஆற்றுங்க, எங்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள இருக்க வைக்கணுமே தவிர நம்மளே சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் கூப்பிட்டு அவங்க நேரத்தை வீணடிக்கக்கூடாது தோழர்களே. இது நான் உங்களை ரிக்வெஸ்ட்டாக தான் இதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.